வாசிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அதிலே சிந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களிலிருந்து போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ விழுந்து போன தாவீதுடைய கூடாரம் அதை திரும்பவும் அவர் எழுப்பிக்கிறார். பொதுவாக கூடாரம் என்று சொல்லும்போது அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. முதலாவது கூடாரம் சொல்லும்போது அது விசுவாச ஜீவியத்தை குறிக்கிறது. இரண்டாவது கூடாரம் என்று சொன்னால் அது நம்முடைய சரீரத்தை குறிக்குது. மூன்றாவது கூடாரம் என்று சொன்னால் அது நம்முடைய வம்சம். ஒரு கூடாரத்தில் எப்படி தாய் தகப்பன் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்களோ அதுபோல கூடாரம் என்று சொல்லும்போது அது நம்முடைய வம்சம். அப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லும்போது தாவீதுடைய வம்சம், தாவீதின் சந்ததியை தான் குறிக்குது. அப்போ கூடாரம் என்ற வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தங்கள். ஒன்று விசுவாச ஜீவியம், இரண்டாவது இந்த சரீரமாகிய ஒரு கூடாரம், மூன்றாவது சந்ததிகள், நம்முடைய தலைமுறைகளை குறித்து அந்த இடத்துல கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அப்போ ஒரு கூடாரம் விழும்போது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய விசுவாச ஜீவியம் அல்லது ஒரு குடும்ப ஜீவியத்தில் ஒரு விழுகை வரும்போது விழுந்து போகும்போது அங்கே 2 காரியம் சம்பவிக்குது. ஒன்று, அதிலே திறப்புகள் உண்டாகுது. இரண்டாவது, விழுந்து போனது அது பழுதாய் போகிறது. திறப்பு உண்டாகுது, இரண்டாவது பழுதாய் போகுது. அப்போ திறப்பு உண்டாகி பழுதாய் போய் கிடக்கிற தாவீதின் கூடாரம். நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் நமக்குள்ள ஒரு தோல்வி, ஒரு விழுக அப்படி வரும்போது திறப்பு உண்டாகி அது பழுதாய் போகும்போது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியத்திற்கு கூட ஒரு திறப்பு, ஒரு பிளவு உண்டாகுது. அப்படி தாவீதுடைய கூடாரத்தில் விழுந்தபோது அது ஒரு விழுகை சம்பவித்த போது அதில் தாவீதுடைய அங்கே விசுவாசத்திலே ஒரு விழுகை சம்பவிக்கிறது. தேவனோடு செய்த உடன்படிக்கையிலே ஒரு விழுகை, மூன்றாவது தேவனோடு செய்த பொருத்தனையில் ஒரு விழுகை, தேவன் தந்த வாக்கு தத்தம். தாவீதுடைய கூடாரம் விழும்போது தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தமும் கூடத்தான் விழுந்து ஒன்றுமில்லாமல் போகிறது. இப்போ வாக்கு தத்தங்கள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் நிறைவாமல் போகிறது. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபைகள் அங்கே இழக்கப்படுகிறது. தேவ சத்தம் கேட்கிற அனுபவங்கள் இழந்து போகிறது. கடைசியாக தரிசனத்தை இழந்து போகிறோம். இப்போ தாவீதின் சந்ததியார் இதையெல்லாம் தாவீதுக்கு தந்த இந்த அனுபவங்கள்லாம் அவங்க இழந்து போகிறார்கள். தாவீதின் கூடாரம் விழும்போது அதோடு கூட தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் விழுக உண்டாகி திறப்பு உண்டாகிறது. திறப்பு உண்டாகும்போது விசுவாச ஜீவியத்திலே ஒரு விழுகை அல்லது ஒரு விசுவாச ஜீவியம், விசுவாசம் களவாய் கொண்டு போகப்படுகிறது. இரண்டாவது, தேவனோடு செய்த உடன்படிக்கை, தாவீதுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உடன்படிக்கையை மீறுகிற ஒரு அனுபவம் உண்டாகுது. கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகள் அங்கு நிறைவேற்றப்படாமல் போகிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருந்தும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு அபாத்திரமாக போய் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகிறது, ஒரு அனுபவம் இருக்கிறது. ஐந்தாவதாக கிருபை அங்கே இழக்கப்படுகிறது. ஆறாவது, தேவ சத்தம் கேட்கிற அனுபவங்கள் அங்கு இழக்கப்படுகிறது. ஏழாவது, ஒரு விழுகை சம்பவிக்கும் போது தரிசனமும் கூட மங்கி போகிறது. இப்படி தாவீதின் கூடாரம் விழும்போது அதோடு கூட இந்த 7 அனுபவங்களும் கூட தான் விழுந்தது. அப்படி விழுந்த சில பழுதாய் போய் கிடக்கு. நெடுநாளாய் விழுந்து கிடக்கும் அப்படின்னால் அது பாலாய் போய் பழுதாய் போய் கிடக்கிறது. அப்படியானால் நாம் முதலாவது எப்படி இதை நம்ம சரி செய்கிறார், கர்த்தர் எப்படி அதை சரி செய்கிறார், இந்த நாட்கள் நம்ம எப்படி அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், முதலாவது நாம் வெளிப்படத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த நிலைமையிலிருக்காய் எனக்கு மனதிருதி ஆதையன் செய்த கிரியையை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தை வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தந்தை அவரிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். இங்க நம்ம வாசிக்கிறோம், நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. அப்போ தாவீதின் கூடாரத்தில் ஒரு விழுகை சம்பவிக்குதுன்னு சொன்னால்,
அதை மறுபடியும் அதை திரும்பவும் அதை தூக்கி எடுக்கிறார் அப்படின்னா, முதலாவது அங்க என்ன செய்யப்பட வேண்டும்னா, விழுகைக்கு முன்பாக, அதாவது நீ இன்ன நிலவரத்திலிருந்து விழுந்தாய். நீ எந்த அளவுக்கு ஓட்டத்தை ஆரம்பித்தாய் என்றது விஷயம் இல்ல. எந்த அளவுக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தாய் என்பது விஷயம் இல்ல. தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. விழுந்து போன தாவீதின் கூடாரம் அப்படி விழுவதற்கு முன்பாக கடைசியாக எந்த நிலவரத்தில் இருந்துச்சு? அதே போல இத இங்கிலீஷ்ல வாசிக்கும்போது, எப்போது நீ விழுந்தாய் அப்படின்றது அந்த குறிப்பிட்ட இடத்தை தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எங்கே விழுந்தாய் என்றும், எப்போது விழுந்தாய் என்றும், அப்ப தாவீதின் குடும்பத்தை குறித்தும், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் அவர்கள் என்ன செய்யணுமா? நினைத்து மனம் திரும்பணும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சற்று ஆராய்ந்து நிதானித்து பார்த்தா, முதலாவதாக இந்த தோல்விகள், பின்மாற்றம் அல்லது ஒரு விழுகை தாவீதுடைய விசுவாச ஜீவியத்தில் ஒரு விழுகை சம்பவித்தது போல, நம்முடைய விசுவாச ஜீவியத்தின் பகுதிகளிலே அநேக பக்கங்கள் விழுகை சம்பவித்திருக்குது என்றால், அதன் முதலாவது எங்க ஆரம்பித்தது என்று நம்ம ரிவர்சல் பண்ணிட்டே போயிட்டே இருந்தா, இதனால தான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம். முதல் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? முதல்ல நம்ம விழுக விழுக வந்து ஒரே நாள்ல இருக்கிறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சு முடிவுல மொத்தமா வேரோடு சாயறது போல, முதல்ல அந்த மரம் நிழலின மரம் தொடங்குன அந்த நேரம் எப்படி இருந்துச்சு? அந்த இடம் எங்க? முதல்ல அத கண்டுபிடிக்கணும். நம்ம விழுந்து போற நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற சில பக்கங்கள் விழுகை சம்பவித்திருக்கிறதா? அல்லது விசுவாச ஜீவியத்திலே அந்த கூடாரம் விழுந்து கிடக்கிறதா? அப்படி என்றால், கடைசியாக நாம் விழுவதற்கு முன்பதாக எந்த நிலவரத்தில எங்க விட்டோம் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமா? அப்படி நாம் பார்க்கும்போது, நாம் வாசிக்கிறோம், மேன்மைக்கு முன்பாக தாழ்மை, விழுகைக்கு முன்பாக மனமேட்டிமை. அப்படியானால் நீ இந்த அளவத்திலிருந்து விழுந்தாய். அப்ப நீ விழுவதற்கு முன்பதாக அங்க என்ன இருக்கு? மனமேட்டிமை இருந்திருக்கு. இப்ப தாவீதின் கூடாரம் விழுவதற்கு முன்பாக அங்கே ஒரு மனமேட்டிமை தான் இருந்துச்சு. நம்ம தூதர்கள் அனுபவத்தை கூட பார்க்கும்போது, தேவ தூதர்கள் பிதாவுடைய சந்நிதியிலிருந்து கீழே தள்ளப்படுகிற வேளையிலும் கூட, அவர்கள் விழுவதற்கு முன்பாக, தள்ளப்படுவதற்கு முன்பதாக எங்கிருந்து அவர்கள் எதில் விழுந்தார்கள்னா, அவங்க நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அவர்கள் மிகவும் பெருமை உள்ளவர்களா இருந்தார்கள். அதுபோல தாவீதின் கூடாரம் விழுவதற்கு முன்பாக, தாவீதின் கூடாரம் முழுவதும் பெருமையினாலே நிரம்பி இருந்தது. அதுல ஆவிக்குரிய பெருமை இருந்தது, பூமிக்குரிய பெருமைகள் இருந்தது. தன்னைத்தானே மேன்மை பாராட்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருந்தது. இவைகளெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வரும்போது தான், தாவீதுடைய கூடாரத்துக்குள்ள உள்ள வரும்போது, அந்த கூடாரம் விழும். என்றைக்கு கூடாரத்துக்குள்ளே பெருமை உள்ளே நுழைகிறதோ, அங்கே கூடாரம் நிற்க முடியாமல் விழுந்து போகும். அப்படியானால், இந்த பெருமை எப்படி உள்ளே வந்தது? நம்முடைய வாழ்க்கையில சில விழுகைகள், நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே சில தோல்விகள் சம்பவிக்கிறதுக்கு முன்பதாக, நமக்குள்ள எப்படி பெருமை உள்ள வந்தது? அல்லது இந்த கூடாரம் விழுவதற்கு முன்பதாக என்ன சம்பவிக்குது என்று சொல்லி பார்த்தா, எரேமியா 5ஆம் அதிகாரத்தில இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எரேமியா 5ஆம் அதிகாரத்தில 18ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, 10ஆம் அதிகாரம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 20, 21 வாசிங்க. கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார்கள். மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தை எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. போதும். இந்த இடத்துல இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்ல. கூடாரம் சாஞ்சிருச்சு. சாயறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அங்க இருந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் மிருக குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அங்க இருந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் மிருக குணம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்ப மிருக குணம் எங்க உண்டாச்சுன்னு சொன்னா, மேல இருக்க வசனத்தை பார்த்தா, உணர்வில்லாத ஒரு அனுபவம் எங்க வருதோ அங்க மிருக குணம் உண்டாது. அப்ப நம்ம வாசிக்கும்போது எரேமியா 10ஆம் அதிகாரத்துல மிருக குணம் எங்க வருதுன்னா, எங்க இருக்குன்னா, எரேமியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, அவர்கள் யாவரும்
மிருக குணம் உள்ளவர்களும், மதியீனம் உள்ளவர்களுமா இருக்கிறாங்க. மிருக குணம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா, உணர்வுள்ள இருதயம் அவர்கள விட்டு போயிரும். அப்ப உணர்வில்லாத இருதயம் வரும்போது தான், மிருக குணத்தோட உச்சக்கட்டம் தான் பெருமை உள்ள வருது. அப்பதான் அந்த கூடாரம் விழுது. அப்ப என் கூடாரத்த தூக்கி கட்டவர் ஒருவரும் இல்ல. எல்லாரும் மிருக குணம் உள்ளவர்களா மாறிட்டாங்க. அப்ப உணர்வில்லாத இருதயம் நம்ம விட்டு போச்சுன்னா, நம்ம மிருக குணம் உள்ளவர்களாக மாறுவோம். மிருக குணம்னா என்ன? அதனால அந்த மிருக குணத்த குறித்து தான் சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தில வாசிக்கும்போது, புத்தி இல்லாத தன்மை. புத்தி இல்லாத குதிரையைப் போல, கோவேறு கழுதையைப் போல இருக்கு. அப்ப பகுத்தறிவு கூடிய தன்மை, உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை, அது இல்லாவிட்டால் நம்ம மிருகத்த போல மாறுகிறோம். அப்ப பகுத்து அறிந்து, காரியங்களை நிதானித்து, உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், உணர்வ நம்ம இழந்திருக்கும்போது, மிருக குணம் உள்ளவர்களா மாறுகிறோம். மிருக குணம் உள்ளவர பெருமை நமக்குள்ள வரும்போது தான், நமக்குள்ள விழுகை சம்பவித்திருக்கிறது. தாவீதின் கூடாரம் விழுவதற்கு முன்பாக, அங்கே ஜனங்கள் எல்லாரும் மிருக குணம் உள்ளவர்களாய் ஊழியர்களும், விசுவாசிகள், தேவ ஜனங்கள் எல்லாருமே மிருக குணம் உள்ளவர்களா மாறுனாங்க. அவங்க மிருக குணம் உள்ளவர்களா மாறுனதுனால, அவர்களுக்கு புத்தி இல்லாமல் போச்சு. மதிக்கேடு உள்ள வந்துச்சு. அப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க ஒரு மரத்தை கொண்டு வந்து, அதிலே சிற்பத்தை செதுக்கி, அத வந்து தெய்வமாக வழிபட ஆரம்பித்தாங்க. அவர்களுடைய கட்டை, அது கள்ள போதகம் தான். அப்படித்தான் வாசிக்கிறோம். அவர்களுடைய அவருடைய கட்டை மாயான போதகம். தங்களுக்கு தாங்களே போதகத்த உண்டி பண்ணிக்கொண்டு உணர்வு இழந்துட்டா, மிருக குணம் வந்துருச்சுன்னா, நான் செய்யறது தான் சரி, நான் செய்யறது தான் சரின்னு சொல்லி, தங்களுக்கு தாங்களே அவர்கள் போதகம் பண்ணிக் கொள்கிறார்கள். அப்படி தங்களுக்கு தாங்களே போதகம் பண்ணிக்கொண்டு, தாங்கள் செய்கிறது சரி, சரி, தப்பில்ல, தப்பில்ல என்று சொல்லி, அநேகரை காரணம் காட்டிக்கொண்டு, அநேக சூழல்களை காரணம் காட்டிக்கொண்டு, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உணர்வை இழந்து மிருக குணம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். மிருக குணம் என்று சொல்லும்போது, அந்த மிருகத்துக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அத பத்தி யோசிக்கவும் விருப்பம் இல்ல. எதிர்காலத்த குறித்து அது யோசிக்கிறது இல்ல. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். இதுதான் மிருக குணம். அப்ப அதனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். பகுத்தறிவற்ற, மதியீனமும், புத்தி இல்லாத, புசித்து, குடித்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட மிருக குணம் உள்ள ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது, அவன் தேவனை தேட முடியாது. மிருக குணமுள்ள ஒரு மனுஷன், அவன் தேவனை ஒரு நாளும் தேட முடியாது. அதனால தான் நாம் வாசிக்கிறோம், எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, அவர்களோ 23, 24 வசனத்தில வாசிக்கும்போது, என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும், தங்கள் செவியை சாயாமலும் போய், தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியையும், கடினத்தின்படியையும் நடந்து, முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். இதுதான் மிருக குணம். இந்த மிருக குணம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வரும்போது, மிருக குணம் உள்ள மனுஷன், அவன் தேவனை தேட முடியாது. எனவே தான் மேய்ப்பர்களை குறித்து சொல்லும்போது, 10ஆம் அதிகாரம், எரேமியா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய், அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த மிருக குணம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வரும்போது, அவர்கள் தேவனை தேட முடியாமல் போகிறது. அப்படி தேவனை தேட முடியாமல் போகும்போது தான் அவர்களுடைய கூடாரம் விழுந்து போகக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாகிறது. கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, முளைகள் பிடுங்கெறியப்படுகிறது, கூடாரம் வேரோடு பெயர்த்து சாய்ந்து போகிறது. விசுவாச ஜீவியத்தோடு, அந்த விசுவாசத்தின் ஜீவியத்தின் மூலமாக தேவனோடு வைக்கிற அந்த ஐக்கியம் அப்படியே சாய்ந்து போகிறது. எனவே இந்த நாட்கள்ல தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தாவீதுக்கு அருளின வாக்கு தத்தங்களை நமக்கு மாறாத கிருபைகளாக கர்த்தர் தந்திருக்கிறார். எனவே உண்மையுள்ள ஆண்டவர் மறுபடியும் தூக்கி நிறுத்தி கட்டி எழுப்புகிறார். நம்மை நாம் நிதானித்து, நாம் இன்ன நிலவரத்தில் இருந்தோம், நமக்கு விழுகை அல்லது இந்த கூடாரம் விழுந்து போவதற்கு முன்பதாக இன்ன நிலவரத்தில் இருந்தது என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். அப்படி பார்த்தால் அது இன்ன நிலவரம் என்றால் அது மிருக குணமுள்ள ஒரு அனுபவம். அப்ப மிருக குணமுள்ள அனுபவம் நமக்குள்ள இருந்தால்
என்ன நிலவரத்திலிருந்து நாம் விழுந்தோம் என்பதை நினைத்து பார்க்க முடியாமல் போகும். எனவே நம்முடைய வாழ்க்கை நாம் சற்று நிதானிப்போம். நாம் எந்த நிலவரத்திலிருந்து விழுந்தோம், இந்த கூடாரம் விழுவதற்கு முன்பதாக என்ன நிலவரத்தில் இருந்தது என்பதை நாம் நிதானித்து நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கர்த்தர் தாமே இந்த நாட்களில் நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து நம்மை சரி செய்து கொள்ள கிருபை செய்வாராக.